Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நியூ ஸ்டார்ட் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் ரஷ்யா முன்மொழிந்த நீட்டிப்பு கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் சீனாவையும் இணைக்க வேண்டும் என்று ரஷ்யாவிடம் அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடந்த ஆயுத குறைப்பு குறித்த ஐநா சபையின் மாநாட்டில் அமெரிக்க ஆயுத கட்டுப்பாடு மற்றும் சர்வதேச பாதுகாப்புக்கான துணை செயலாளர் தாமஸ் டினானோ சீனா அணு ஆயுத சோதனைகளை ரகசியமாக செய்து வருவதாக அமெரிக்காவுக்கு உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த 2020 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கிழக்கு லடாக்கில் எல்லையில் நடந்த கல்வான் மோதலுக்கு 7 நாட்கள் கழித்து சீனா அணு ஆயுத சோதனை செய்தது என்று பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியாவின் எல்லை அருகே ஜின்ஜியாங் பகுதியில் உள்ள லூப் நூர் தளத்தில் பெரும் நிலை அதிர்வுகளை மறைக்கும் டீகப்ளிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான டன்களில் சீனா அணு ஆயுத சோதனைகளை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். சீனாவை அணு ஆயுத அச்சுறுத்தல் என்று அழைக்கப்படுவதை அமெரிக்கா தொடர்ந்து ஊதி பெரிதாக்குகிறது என்று குறிப்பிட்டிருக்கும் அணு ஆயுத குறைப்புக்கான சீனாவின் தூதர் ஷென் ஜியான் இதுபோன்ற தவறான கதைகளை உறுதியாக சீனா எதிர்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கூடுதலாக அணு ஆயுத போட்டி மோசமடைவதற்கு அமெரிக்காதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ள அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் அணுசக்தி சோதனை தடையை சீனா கடைபிடிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளார். அணு சோதனை தடை ஒப்பந்த அமைப்பு அணு ஆயுத சோதனையை சீனா செய்ததற்கான எந்த ஆதாரத்தையும் கண்டறியவில்லை என்று அந்த அமைப்பின் நிர்வாக செயலாளர் ராபர்ட் ஃபிலாய்ட் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒருவேளை சீனா ரகசியமாக அணு ஆயுத சோதனை செய்திருக்கலாம் என்று ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் டேரில் கிம்பால் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்க வெளியுறவுத்துறையால் வெளியிடப்பட்ட சர்வதேச ஆயுத கட்டுப்பாட்டு அறிக்கையில் சீனா அணு சோதனை நடத்தியதாக எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. மேலும் சீன ராணுவ முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு கொடுத்த இந்த ஆண்டுக்கான வருடாந்திர அறிக்கையிலும் சீனா அணுச்சோதனை நடத்தியதாக பென்டகன் குறிப்பிடவில்லை. ஏற்கனவே சீனாவிடம் 600 அணு ஆயுதங்கள் வைத்துள்ளதாக நம்பப்படுகிறது. இன்னும் 5 ஆண்டுகளில் சீனாவிடம் 1500 அணு ஆயுதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவிடம் 5500க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களும் அமெரிக்காவிடம் 5044 அணு ஆயுதங்களும் உள்ளன என்று அணு ஆயுதங்கள் ஒழிப்பதற்கான சர்வதேச அமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆயுத போட்டியை நிறுத்த விரும்புவதாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீனாவும் வெளியில் சொல்லி வந்தாலும் அந்நாடுகளின் செயல்பாடுகள் அப்படி இல்லை. ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் நடைமுறைக்கு வருமா என்ற கேள்விதான் சர்வதேச மக்கள் மனதில் இருக்கிறது.